நயம் நயம். அரசியல் ஆட்டம். அரசியல் பூக்கடையா அல்லது சாக்கடையா? இந்த தலைப்பில் இப்பொழுது முகமூடி இளைஞனின் 2வது எபிசோட். கேளுங்கள், ரசியுங்கள், உங்கள் ஆதரவை எங்களுக்கு கொடுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம உங்க முகமூடி இளைஞன் முதல் எபிசோடுக்கு உங்க ஆதரவு அமக்கலமாக அட்டகாசமா இருந்தது. நன்றி நன்றி நன்றி. இப்போ 2வது எபிசோடுக்கு வந்து விட்டோம். அதாவது எச்ச கையில காக்கா ஓட்டாத பாஜக. இப்போ பீகார்ல 75 லட்சம் பெண்களுக்கு 10,000 ரூபாய் கொடுக்கிறாங்க. எதுக்கு? ஓட்டை விலைக்கு வாங்குகிறார்கள். எச்ச கையில காக்கா ஓட்டாத பாஜக மோடி அவர்கள் இப்ப 75 லட்சம் பெண்களுக்கு 10,000 ரூபாய் பீகார்ல கொடுக்கிறாருன்னா சோழியன் குடுமி சும்மா ஆடுமா? எலெக்ஷன் வருது, தேர்தல் வருது. அந்த 75 லட்சம் பெண்மணிகளும் நன்றி சொல்ல வேண்டியது யாருக்கு? ஓட்டு திருட்டை வெளியே கொண்டு வந்த ராகுல் காந்தி அவர்களுக்கு. தைரியமா போட்டு உடைச்சார். கிட்டத்தட்ட 6 மாசம் பெங்களூர்ல இருக்கிற ஒரு தொகுதிய துருவி துருவி ஆராய்ந்து 40 பேரை வச்சு, அதுவும் தேர்தல் ஆணையம் கோஆபரேட் பண்ணாம பொட்டி பொட்டியா வண்டி வண்டியா பேப்பரை கொடுக்க, அதெல்லாம் ஆராய்ஞ்சு அந்த தொகுதியில, ஒரு சட்டமன்ற தொகுதியில எவ்வளவு ஃப்ராடு நடந்திருக்கு அப்படின்னு தெள்ள தெளிவா எடுத்து காட்டினாரு. 1,20,000 ஓட்டு ஏமாத்திருக்காங்கன்னு. அதாவது பல குளறுபடிகள். பல இடங்கள்ல ஒரு சின்ன அட்ரஸ் உள்ள சின்ன வீட்டுல 80 பேர் குடியிருக்காங்க, 68 பேர் குடியிருக்காங்கன்னு. அவங்க யாரு என்னங்கிற விவரம் யாருக்கும் தெரியாது. நல்ல காலம் மீடியா பீப்புள், பேப்பர் பீப்புள் எல்லாம் போய் செக் பண்ணி உண்மைதான் இது, இப்படி எல்லாம் ஏமாத்திருக்காங்க கன்ஃபார்ம் பண்ணாங்க. அப்படிப்பட்ட விஷயத்துல ஒரு பெரிய விஷயத்த அழகா வெளியே எடுத்து சொல்லி மக்கள் மத்தியில் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பீகார்ல போய் ராகுல் காந்தியும் தேஜஸ்வி அவர்களும் 2 பேரும் ஒரு எழுச்சியை உண்டாக்கினாங்க. தெருவா போய் மக்கள் கிட்ட ஓட்டதிகார் அப்படின்னு சொல்லி, உங்கள் ஓட்டை திருடுகிறார்கள், ஜாக்கிரத, அதுக்கு வழி இடம் கொடுக்காதீங்க அப்படின்னு கத்தி கதறி எல்லார்த்தையும் சொல்லி அவங்களுக்கும் ஒரு அவேர்னஸ் வந்து இளைஞர்கள் எல்லாம் இவங்க பின்னாடி அணி திரண்டு அலையலையா கூட்டம். அதெல்லாம் பார்த்து மிரண்டு போன பாஜகவும் நிதிஷ்குமாரும் தோல்வி நிச்சயங்கிற பயம் வந்த உடனே எச்ச கையில காக்கா ஓட்டாத அவங்க இது வரைக்கும் ஏதாவது கொடுத்திருக்காங்களா மக்களுக்கு? ரெவடி கல்ச்சர், அந்த கல்ச்சர், இந்த கல்ச்சர்னு சொல்லி மத்த கொடுக்கிற ஆட்சிகள், நல்லது பண்ற ஆட்சிகளை கிண்டல் பண்ணவங்க இன்னைக்கு கெட்ட வார்த்தை வாயில வருது, சொல்ல வேணாம், ரேவடி கல்ச்சர்னு சொல்லி கிண்டல் பண்ணாதே அவங்க இப்போ மக்களை கூப்பிட்டு 75 லட்சம் பெண்களுக்கு நாங்க 10,000 ரூபாய் கொடுக்கிறோம். எதுக்கு கொடுக்கறீங்க? ஓட்டுக்கா அப்படின்னு கேட்டா, இல்ல உங்க வீட்டுக்கு அப்படின்னு மனசார ஒரு பொய்ய சொல்லி இந்த எலெக்ஷன்ல ஐயோ திருட்டு ஓட்டு போட்டு ஜெயிக்க முடியாது போல் இருக்கே அப்படிங்கிற பயத்திலையும் கவலையிலையும் மக்களுக்கு வேற வழியே இல்லாம 75 லட்சம் பெண்களுக்கு 10,000 ரூபாய் கொடுத்து எப்படியாவது அவங்கள விலைக்கு வாங்கி விடலாம் அப்படின்னு மனக்கணக்கு போடுறாங்க. பாவம், அந்த மனக்கணக்கு நிச்சயமா பதிக்க போறது இல்ல. ஏன்னா மக்கள் வந்ததை வரவில் வைப்போம் சொல்லிட்டு இதை வாங்கி வச்சுக்கிட்டு முத்திரையை நிச்சயமாக தேஜஸ்வி யாதவுக்கும் ராகுல் காந்தி கட்சி காங்கிரசுக்கும் போட போகிறார்கள் என்பது நிச்சயம். இருந்தாலும் பாஜகவுக்கு ஒரு சபலம், பணத்தை கொடுத்து மனத்தை மாற்றி விடலாம் அப்படின்னு பாப்போம். உண்மை ஜெயிக்கிறதா இல்லைன்னா மறுபடியும் இந்த ஒரு 8 வருஷமாக போய் ஜெயிக்கிற மாதிரி இந்த ஓட்டு திருடர்கள் எப்படி எல்லாம் ஓட்ட திருடுறாங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துகிட்டு இருக்கு. இனிமே அவங்க பட்டம் கொடுத்து அவங்களுக்கு ஓட்டு திருடிகள்னே கூப்பிடணும் மக்கள். ஆனா அவங்களுக்கு வெக்கமான சூடு சோரணை எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக நீங்க என்ன கூப்பிட்டாலும், கெட்ட வார்த்தை சொல்லி திட்டினாலும், ஏண்டாடே இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு கேட்டாலும் ஒரு சிரிப்பை சிரிச்சிட்டு அவங்க பாட்டுக்கு எப்படியாவது பதவியில ஒட்டிக்கிட்டு இருக்கிற வழியத்தான் பாப்பானுங்க. ஏன்னா எல்லாத்தையும் கூர்ந்து பாப்பான், எப்படியாவது பதவிக்கு வரணும்னு துடிப்பான். மற்றவங்களை ஏமாத்தி பதவிக்கு வந்துட்டு மக்களுக்கு எந்த நல்லதும் செய்ய மாட்டானுங்க, தனக்கு மட்டும் நல்லது செஞ்சுப்பாங்க. அப்படிப்பட்ட
ஒரு அருமையான அட்டகாசமான கட்சி பாஜக. இப்ப 10-12 வருஷமா ஆட்சியில் இருக்கிறது. முதல் தடவை தான் அவங்க நியாயமா ஜெயிச்சு வெளியே வந்தாங்க. அதாவது ஜெயிச்சு வந்தாங்க. 2வது எலெக்ஷன்லயே அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஜெயிக்க மாட்டோம், தோத்துருவோம்னு சொல்லி திருட்டு வேலைகள் எல்லாம் பண்ணி ஓட்டை திருடி எலெக்ஷன் கமிஷனர் பையில போட்டுக்கிட்டு அவருக்கு பயங்கரமான விஷயங்களை அட்வான்டேஜ் எல்லாம் கொடுத்து, அதாவது அவர் மேல யாருமே கேஸ் போடக்கூடாது, போட முடியாது, அவர் பதவியில இருக்கிற போதும் சரி, ரிட்டையர் அனுப்பணும் சரி, நம்ம ராஜீவ்குமார், ஞானேஷ்குமார் இது போன்ற உத்தமர்களை, அதாவது உத்தமர்களின் உத்தமர், அவங்க எல்லாம் எப்படிப்பட்ட உத்தமர்கள், ஆளுங்கட்சிக்கு உதவி செய்யும் உத்தம புத்திரர்கள், இப்படிப்பட்ட மனசாட்சியே இல்லாத நல்லவர்களை தேர்தல் ஆணையராக போட்டு அவங்க காரியத்தை சாதிச்சுக்கிட்டு எல்லா தவறுகளையும் பண்ணும் இவர்கள் இப்போ எல்லா தவறுகளும் வெளியில் வர ஆரம்பித்து விட்டது. அந்த பதற்றத்தில் தான் அங்க இருக்கும் ஏழை பெண்மணிகளுக்கு 10,000 கொடுக்கிறோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு மறைமுகமா சொல்லி 75 லட்சம் பெண்களுக்கு பணத்தை கொடுக்கறாங்க. ஆனா அந்த பெண்கள் அத்தனை பேரும் ராகுல் காந்திக்கும் தேஜஸ்வி யாதவுக்கும் ரொம்ப நன்றியா இருக்காங்க. ஏன்னா இவங்க இந்த அளவுக்கு இந்த ஓட்டு திருட்டு வெளியே கொண்டு வரலன்னா கண்டிப்பா 10 பைசா கூட பாஜக கொடுத்திருக்க மாட்டாங்கிறது அந்த பெண்களுக்கு நிச்சயமாக தெரியும். பீகார் வாசிகள் அத்தனை பேருக்கும் தெரியும். அதனால இவங்களுக்கு குழைச்சு போட்டுட்டு ஓட்ட ராகுல் காந்திக்கும் தேஜஸ்வி காந்திக்கும் போடுவார்கள் என்பது நிச்சயம். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்புறம் இந்த பக்கம் சவுத்துக்கு வந்தா நமது அருமை முதல்வர், இதயமுள்ள ஒரு நல்ல மனிதர் ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி தொடரும் என்பது நிச்சயம். ஏனென்றால் மக்களுக்கு பார்த்து பார்த்து பல நல்லதுகளை செய்யறாரு. அதே போல இப்ப ரீசெண்டா நடந்த படித்து முன்னுக்கு வந்த இளைஞர்கள் அவங்க சொந்த கதைகள்லாம் சொல்ற போது கண்ணீர் வந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு பாவம் கஷ்டப்பட்ட குடும்பத்தில் இருந்தவங்க எல்லாம் நம்ம கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துல காலை உணவு, மதிய உணவு எல்லாம் சாப்பிட்டு அவங்க கொடுக்கிற ஃப்ரீ புஸ்தகங்கள், சைக்கிள்கள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு பள்ளிக்கு போய் படிச்சு கிடிச்சு நல்லா முன்னுக்கு வந்த விஷயங்கள்லாம் சொல்ற போது மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தது. அப்படிப்பட்ட முதல்வர் ஸ்டாலின் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும், மக்களுக்கு இன்னும் நல்லது நிறைய செய்ய வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிறோம். ஏன்னா ஸ்டாலின் போன்ற இதயம் உள்ளவர்கள், ஹார்ட் இருந்தாதான் ஒரு மனுஷனுக்கு நல்லது செய்யணும்னு தோணும். அதாவது ஊழல்வாதி அது இதுன்னு சொல்லி என்னதான் ஏடிஎம்கேவும் பாஜகவும் கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாமல், அதாவது அவங்க செய்யற ஊழல் மலையளவு, அந்த மலையளவு ஊழலை மறைச்சு ஒண்ணுமே அவங்க ஆட்சியில் நடக்காத மாதிரி, அதுவும் ஏடிஎம்கேல அவங்க செய்த ஊழல் அடேங்க அப்பா இமயமலை அளவு, அதெல்லாம் வெளியே வந்துன்னு சொன்னாக்க ஒரு மினிஸ்டர் வெளியவே இருக்க முடியாது. அப்படிப்பட்டவங்க இன்னைக்கு திமுகவோ ஊழல் கட்சின்னு சொல்றது ஆச்சரியமா இருக்கு. ஆனால் அதற்கு உதவத்தான் நமது விஜய் வந்திருக்கிறார். அவருடைய டிவிகே கட்சிக்கு கூட்டம் பயங்கரமா கூடுது. நிச்சயமா அவருக்கு ஒரு 20-30 எம்எல்ஏ கிடைக்க சான்ஸ் இருக்குன்னு தான் தோணுது. முதல் எலெக்ஷன்ல ஒரு 20-30 எம்எல்ஏ அவருக்கு கிடைத்தால் அது நிச்சயமா பெரிய வெற்றி தான். அண்ட் அதுக்கப்புறமும் அவர் கன்சிஸ்டன்டா அரசியல் இருந்து எல்லாம் முயற்சி பண்ணார்னா இன்னும் ஒரு 10 வருஷத்துல சீஃப் மினிஸ்டராக கூட சான்ஸ் நிச்சயமா இருக்கு. அண்ட் அவர் வரணும்னு வாழ்த்துறோம். ஆனா வர எலெக்ஷன் 2026ல அவர் இந்த ஓட்டுகளை பிரித்து, அதுவும் சின்ன பின்னமா இருக்கிற ஏடிஎம்கேல இருந்து பல ஓட்டுகள் அவர் கட்சிக்கு போக திமுக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஒரு 40% 42% ஓட்டை வாங்கி ஜெயிச்சிருவாங்க. அதுல சந்தேகம் இல்ல. ஒரு 150-160 சீட்டு திமுகவுக்கு கிடைக்க நம்ம விஜய் அவர்களும் மகிழ்ச்சியாக ஒரு 30 சீட்டை வாங்கிக்கிட்டார்னா பாக்கி இருக்கிற 60 சீட்டு மற்ற உதவி கட்சிகளுக்கு போகும். அதுல பாஜக என்ற விஷச்செடியை வளர விடாமல் இருக்கணுங்கிறது தான் நமது வேண்டுதல். ஏன்னா பாஜகங்கிற விஷச்செடி மட்டும் தமிழ்நாட்டில் வளர்ந்ததுன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற வளர்ச்சியெல்லாம் தொலைஞ்சு நிச்சயமாக மக்கள் அழிந்து விடுவார்கள் என்பது நமது திண்ணமான எண்ணம். ஆகவே பாஜக வேறொன்றாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது நம்ம தமிழ் மக்களின் கடமை. மீண்டும் நாம் அடுத்த எபிசோடில் சந்திப்போம். உங்கள் முகமூடி இளைஞன். வணக்கம்.